காலகாலமாக குடித்த கஷாயம் கரிசலாங்கண்ணி கஷாயம். சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கு சித்தால. அந்த நூல்ல காலை பானமாக முதல் பட்டியலிட்டது அதுதான். வள்ளலார் காலகாலமாக சொன்னது கரிசலாங்கண்ணியை தான். அதைத்தான் அவர் காலை பானமா குடிக்க சொல்றார். தேகராஜன் என்று பெயர், கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் தேகராஜன். கரிசாலை தைலம் என்று போகர் 7000 ஒரு பாடல் உண்டு. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. ஆனா அந்த காலத்துல சளி இருமல்லாம் அதுதான் முதல் மருந்தா கொடுத்திருக்காங்க. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. இருமி துப்புனா சளி விழும். அந்த சளியை காகா தூக்கிட்டு போயிருமா. அப்ப என்ன அர்த்தம்? அந்த துண்ட வர்ற சளி வருதுன்னா இவனுக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், இல்ல சிஓபிடி இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அந்த சளி வருதுன்னா அது ஒரு நல்ல மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர் சொல்வார்கள். அதுல புரதமும் கிருமியும் சேர்ந்து இருக்கும். அவ்வளவு சளி இருக்கக்கூடியவருக்கு அந்த கையான் தைலம் கொடுங்க அப்படின்னு அந்த கரிசலாங்கண்ணியை சொல்லி இருக்கிறார்.